வணக்கம். ஆர்கே கருணாகரன், சீனியர் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட், பாண்டிச்சேரியிலிருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார் பாத சிகிச்சை அப்படின்னு பேசுகிறீங்க, எனக்கு பாத சிகிச்சைனா என்னன்னு புரிய மாட்டேது, பாதத்தில் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. ஒரு தடவை அந்த பாத சிகிச்சை எப்படி தான் பண்ணுறீங்க, அப்படி கொஞ்சம் வீடியோ போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, முதல்ல ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே காலில் எப்படி நாம் பாத சிகிச்சை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நாம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த பாதம் இது பார்த்திங்கன்னா, இது லெஃப்ட் சைடு பாதம், இது ரைட் சைடு பாதம். இந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடல் உறுப்புகள் படம் வரைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ரிஃப்ளெக்ஷன்னா மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தோம்னா உருவம் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடியில். ஆனால் அப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா என்ன, நம்மளுடைய உருவம் அந்த விஷயம் அங்கே கண்ணாடியில் தென்படாது. அது ஒரு மிரர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம பாதத்தில் மட்டும் இல்லை, கைகள்லையும் கிடைக்குது. இது ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்கிறாங்க. பாதத்தில் அப்புறம் நிறைய இடத்துல இருக்குது. தலையில் இருக்குது, கன்னத்தில் இருக்குது, நெத்தியில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, வயிற்றில் இருக்குது, தொடைப்பகுதியில் இருக்குது. இது மாதிரி நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சைனாவில் இதை அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இவங்க ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமமோட்டோ ஸ்கால்ப் அக்குபஞ்சர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த இடத்துல ப்ரெஷரும் கொடுக்கலாம், நீடிலும் போடலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். இது பாத சிகிச்சை. இது என்ன பண்ணணும், நம்ம பாதத்தில் ஒவ்வொரு உறுப்பாக தெரியுது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் லங்ஸ், இது கண், இது பேராதைராய்டு, கோல்டு நர்வ்ஸ், ஹார்ட், ஸ்ப்ளீன் அப்படின்னு நிறைய விஷயம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்டில் என்ன பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை குச்சி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி படிப்படியாக சமநிலைப்படுத்தப்பட்டு நம்ம உடம்பு ரெஸ்டோரேஷன் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் என்ன பண்ணுது, குணமாகுது. இதுதான். இதை பற்றி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.